Okay, good evening, everyone. Good evening, teacher. Good evening. Okay, right. So last class உங்களுக்கு good evening. Last class எல்லாருக்கும் யூனிட் 1 எக்ஸாம் நடந்துச்சு. நுஹா மட்டும்தான் செய்யல. இனிமே என்ன எக்ஸாம் வந்தாலும் எல்லாரும் கட்டாயமா செய்யணும். மத்தெல்லாம் செஞ்சு அனுப்புறீங்க. வெரி குட். இனிமேல் என்ன எக்ஸாம் வந்தாலும் கட்டாயம் எல்லாரும் செஞ்சு அனுப்பணும். ரைட்? ஓகே. ஸோ 5 பேர் அனுப்பியிருந்தீங்க. ஸோ அவங்களோட மார்க்ஸ் படி ஹையஸ்ட் வந்து 97 மன்ஹா. Second highest 87 Humaira. Third highest Ruqayya 80. Very good. Rafa next fourth highest 71 and then Tahia 65. Right? Okay. So இதான் அவனோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஓகே, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். வெரி ஈஸி. படிச்சு தந்ததை வச்சுதான் செஞ்சேன். அண்ட் தென் போட்டோ அனுப்புறது நிறைய பேர் சும்மா எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் கிளியரா அனுப்புங்கம்மா இனிமேல். அப்பதான் எனக்கு என்ன செய்யலாம், ஒழுங்கா திருத்தேலும். ரைட்? ஓகே, சில பேர் பேப்பர் பிரிண்ட் அவுட் பண்ணி செஞ்சு பார்ட் 2ல 2 கொஸ்டின்ஸ் தனியா எழுதி அனுப்புறீங்க. அப்படி குட். ரைட்? கிளியரா எடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும். ரைட். அண்ட் தென் நிறைய பேருக்கு ஆன்சர்ஸ் ஐ திங்க் எப்படி எழுதுறதுன்னு தெரியாதா, கேள்வி எழுதுறது விளங்கலையா, என்னன்னு தெரியா. பாப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ண பிறகு உங்களோட டவுட்ஸ் கிளியர் ஆயிட்டான்னு பாருங்க. நான் எல்லாருக்கும் திருத்தி அனுப்பினேன், எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ரைட்? நீங்க ஒருக்கா செக் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நான் பிழையாவும் திருத்திக்கலாம், மார்க்ஸ் கூட்டினதுல பிழையும் வந்திருக்கலாம். ரைட்? நாங்க கடைசி மார்க்ஸ நீங்களாம் எனக்கு சொல்லுங்க. ரைட்? அப்ப ஏதாவது எந்த பிள்ளையில இருந்தா நான் செக் பண்ணி பாக்குறேன். ஓகே, ரைட். நீங்களும் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களோட பேப்பர்ல. We'll see. Underline the most appropriate answer. CPU stands for Central Processing Unit. Yes, இது basic. இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். CPU stands for Central Processing Unit. Which of the following is an example of third generation computer? உங்களுக்கு தெரியும், first generation, second generation, fourth generation, third generation, fourth generation. different எங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ரைட்? அதுல செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன்ல கொஞ்சம் ஹார்ட். அதாவது நீங்க நம்பர் பாடமாக்கணும். ரெண்டும் ஐபிஎம்மும் சிடிசியும் தான். நம்பரை நீங்க என்ன செய்யணும், பாடமாக்கி வைக்கணும். பட் நான் இது ஆன்சர் இதுக்கு வந்து உங்களுக்கு வெரி ஈஸியா தான் நான் என்ன செஞ்சேன், இதுக்குரிய ஆன்சர் தந்தேன். நான் ஐபிஎம்ன்றது செகண்டோ தேர்டுக்கோ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ எனி அதர் ஆன்சர்ஸ் அங்க ஐபிஎம்ல இல்ல. ரைட்? ஸோ உங்களுக்கு ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐபிஎம் 360 தான். என்னது? 360 தான் தேர்ட் ஜெனரேஷன் சிபியூ குறியது. ரைட்? நீங்க செகண்ட் அண்ட் தேர்ட் கட்டாயமா பாடமாக்கி வைக்கணும். மத்த மூணும் பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல வருது. யா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல வருது. இனியாக், அட்வாக், யூனிவேக். மத்த மூணும் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஐபிஎம் 7030. அதே போல சிடிசில பாத்தீங்கன்னா 1604. தேர்ட் ஜெனரேஷன்ல தான் ஐபிஎம் 360 அண்ட் சிடிசி 6600 அது வரும். ரைட்? ஃபோர்த் ஜெனரேஷன்ல வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெச்பி, டெல், ஏசர் போன்ற மாடர்ன் பிசிஸ் வந்து அதுக்குள்ள வரும். உங்களுக்கு பார்ட் 2ல ஒரு கொஸ்டின் தந்தேன். ரைட்? நாங்க அது வரப்போல அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? பாப்போம். Which of the following is not a component of a CPU? You know there are 3 components of a CPU. One is arithmetic and logical unit, control unit, memory register. Right? So இங்க கேட்ட கேள்வி என்ன? Which of the following is not a component of a CPU? So what is the answer? Input unit. அப்படி ஒன்று இல்ல. ரைட்? அதாவது இன்புட் இருக்குது, இன்புட் டிவைஸ். ரைட்? பட் அது கம்போனன்ட் இல்ல, சிபியுடைய கம்போனன்ட் இல்ல. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Which of the following is the correct statement about the evolution of computers from the first generation to the fourth generation? லாஸ்ட் உங்களுக்கு ஒரு நோட் தந்தேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து ஃபோர்த் ஜெனரேஷன் வரைக்கும் கம்ப்யூட்டர் வந்து இவல்யூட் ஆகி கொண்டு வரும் பொழுது அங்க நிறைய விடயங்கள் நடந்துச்சு. ரைட்? என்ன நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் வந்து என்ன செஞ்சிச்சு, டீக்ரீஸ் ஆகிக்கொண்டு வந்துச்சு. சைஸ் வந்து சின்னதாகிக்கொண்டே வந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிச்சு. ஸ்பீட் வந்து என்ன செய்யுது, அப்படியே அதிகரிச்சுட்டு வந்துச்சு.
பவர் கன்சப்ஷன் லெவல் வந்து ரிடியூஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது கரண்ட்டை இழுக்கிற அளவு வந்து குறைச்சு கொண்டு வந்துச்சு. கரண்ட் இழுக்கிறது குறையிறனால அதால அங்கால ப்ரொடியூஸ் ஜென்ரேட் பண்ணப்படுற ஹீட்டும் என்ன செஞ்சு குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதே போல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு வந்துச்சுன்னு நாங்க பார்த்தோம். சோ அதை பத்தி தான் கேக்குறாங்க. ஆனா இதுல முக்கியமா 2 விடயத்தை தான் குறிப்பிடுறாங்க. ஒன்று சைஸும் ஸ்பீடும். சோ உங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்பீட் சைஸ் வந்து என்ன செஞ்சுச்சு குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. அதோட என்ன செய்யுது ஸ்பீட் வந்து அதிகரிச்சுட்டு போச்சு. அவ்வளவுதான் சிம்பிள் விஷயம். சோ பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருமாடா? ஃபர்ஸ்ட் ஆன்சர். The size of the computers decreased while the speed increased. சைஸ் வந்து என்ன செஞ்சுச்சு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதோட ஸ்பீடும் என்ன செஞ்சுச்சு அதிகரிச்சுட்டு வந்துச்சு. ரெண்டாவது விட பாத்தீங்கன்னா the size and the speed of the CPU remain constant throughout all 4 generation. அப்படின்னா என்ன? 4 ஜெனரேஷன்லயுமே ஸ்பீடும் சைஸும் ரிமைன் கான்ஸ்டன்ட்னா மாறாம ஒரு மாறிலியாக 4மே சேமா தான் இருந்துச்சு. அது ஃபுல்லா பில ரைட். அப்படி மாறாம இல்ல, நிறைய மாறிக்கொண்டு வந்தால்தான் எவல்யூவேஷனே வந்துச்சு ரைட். So third one பாருங்க, the size of computers increased while the speed decreased. சைஸ் என்ன செஞ்சுச்சு அதிகரிச்சுட்டு போச்சு, ஸ்பீட் குறைஞ்சுக்கிட்டு வந்துச்சு. அது ராங். சைஸ் தான் குறைஞ்சிட்டு வந்துச்சு, ஸ்பீட் அதிகரிச்சுட்டு வந்துச்சு. அடுத்தது போடுறாங்க the size of the computer decreased. சைஸ் வந்து குறைஞ்சிட்டு தான் வந்துச்சு while the speed remained constant. ஸ்பீட் வந்து மாறிலியாக இருந்துச்சுன்னா அது ராங். ஸ்பீடும் என்ன செஞ்சுச்சு அதிகரிச்சுட்டு வந்துச்சு. So the correct answer is the first one. Which of the following is a logical operation? So you know there are 3 components of a CPU. CPU ல 3 components இருக்குது. ALU, CU, memory, register. அது ALU arithmetical logical unit வந்து 2 operations செய்யும். ஒன்று mathematical operation, அடுத்தது logical operation, right? So mathematical operation என்று சொல்றது கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், அதே போல mod, div எல்லாம் சில mathematical operations-க்கு அதுக்குரிய நான் எக்ஸாம்பிள் தந்தேன். இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு நம்பரா இருக்கும். ஏன் ஒன்றோட 2 கூட்டும் போது ஆன்சர் 3ஆ தான் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ்ல ஆன்சர்ஸ் எல்லாம் நம்பர்ல வரும். பட் லாஜிக்கல் ஆபரேஷன், லாஜிக்கல் சொல்லும் போது நீங்க லாஜிக்கலா தர்க்க ரீதியா சிந்திக்கிறது தான் என்னது லாஜிக்கல் ஆபரேஷன். லாஜிக்கல் ஆபரேஷன் சொல்லும் போது கம்பேரிசன்ஸ் தான் அதிகமா வரும். இதை விட இது பெருசா, லெஸ் தேன், கிரேட்டர் தேன், கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு, லெஸ் தேனோ ஈக்குவல் டு, இது பெரிது அல்லது சமனா, இது சமனா, இல்லையா, எஸ்ஸோட ஆன்சர்ஸ் கொடுக்குற பூலியன் வேல்யூஸ் கொடுக்கறது தான் வந்து லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ். ஆமா இல்லையா யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இல்லையா சொல்றது. சோ இதுல அப்படி சொல்றது பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர்? பி ரைட். பாருங்க 100 100 வந்து கிரேட்டர் தேன் 99. கரெக்ட். எஸ், அப்ப ஆன்சர் எஸ் வருது. சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் லாஜிக்கல் ஆபரேஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்லி இந்த ஆன்சர் தராம விடுவாங்க. அப்படி தராம விட்டாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணுமே. கம்பேரிசன் இங்க வருது, சிம்பிளை வச்சாவது நீங்க எது லாஜிக்கல்னு கண்டுபிடிக்கணும். நான் இதுல ஆன்சர் தந்துகிறேன். 20 இதெல்லாம் தராம விட்டு ஜஸ்ட் 25 + 2 27 mod 5 அப்படி தந்தாலும் எது லாஜிக்கல்னு கண்டுபிடிக்கணும். லாஜிக்கல்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள் கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேனோ ஈக்குவல் டு, லெஸ் தேனோ ஈக்குவல் டு, இல்லாட்டி ஈக்குவல் ரைட். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குது. இது லாஜிக்கல் சிம்பிள்ஸ். கம்பேர் ஒன்றோட ரெண்டை வச்சு கம்பேர் பண்ணும் பொழுது வரது வந்து லாஜிக்கல் ஆபரேஷன் ரைட். ஓகே. The speed of the second generation CPU is measured in. What is the answer? Microseconds. Microsecond. Yes. Millisecond என்று சொல்றது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். மார்க் பண்ணிக்கோங்க உங்களோட பேப்பர்ல ரைட். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன் தான் என்னது? மைக்ரோ செகண்ட்ஸ். தேர்ட் ஜெனரேஷன் நானோ செகண்ட். எஸ். ஃபோர்த் ஜெனரேஷன் வந்து பிகோ செகண்ட். ஃபோர்த் ஜெனரேஷன்ல வந்து இன்னொன்றும் இருக்குது, MIPS, மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர் செகண்ட். அதாலேயும் நாங்க என்ன செய்வோம், ஃபோர்த் ஜெனரேஷனை மெஷர் பண்ணுவோம். ஃபோர்த் ஜெனரேஷன் CPU மெஷர் பண்ணுவோம் ரைட். ஓகே. What is the technology used in first generation CPU?
What is the first Vacuum tubes. Yes, vacuum tubes. Vacuum tubes தான் first generation computersல யூஸ் பண்ணப்பட்ட CPU. அதுக்கு பிறகு செகண்ட் ஜெனரேஷன்ல டிரான்சிஸ்டர்ஸ் வந்துச்சு. தேர்ட் ஜெனரேஷன்ல இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்து ஃபோர்த் ஜெனரேஷன்ல வந்துச்சு. ரைட்? ஓகே. So the answer is vacuum tube. Next one. Which of the following is known as the brain of the computer? Brain of the computer அழைக்கப்படுறது என்னது? CPU. Yes, CPU. Right. So அது டெஃபினெட்லி அது ஆன்சர் நீங்க படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ரைட்? ஓகே. ரேம்டா என்னன்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரியும். ரேண்டம் அக்சஸ் மெமரி. அதாவது நம்ம மெயின் மெமரி என்று சொல்றது இல்லாட்டி பிரைமரி மெமரி என்று சொல்றதெல்லாம் இந்த ரேம் தான். ரைட்? பிரைமரி மெமரி, மெயின் மெமரி என்று சொல்றதெல்லாம் இந்த ரேம். SSD வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன? சாலிட் ஸ்டேட் டிரைவ். இது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். ஹார்ட் டிஸ்க் மாதிரி. SSD ஹார்ட் டிஸ்க். மதர் போர்ட் சிஸ்டம் யூனிட்ல இருக்கிற ஒரு போர்டு. மதர் போர்டு. மதர் போர்ட்ல தான் என்ன இருக்குது? CPU இருக்குது. இதை நான் அடிக்கடி நிறைய தரம் சொல்லிக்கிறேன். ஆனாலும் பேப்பர்ல தரப்போக்கல ஒழுங்கா ஆன்சர் எழுதல. பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். Which device was invented in 1965? Sorry. Vacuum tubes. Yeah. Which device was invented in 1956 that caused the electronic revolution? அதாவது ஒரு டிவைஸ வந்து 1956ல கண்டுபிடிச்சாங்க. அது என்ன செஞ்சுச்சுன்னா இந்த எலக்ட்ரானியல்ல ஒரு ரிவல்யூஷன், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அது என்னது நீங்க வருஷத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து 1940ல இருந்து 1956 வரைக்கும் வேக்யூம் டியூப். கேட்ட கேள்வி என்ன? எந்த ஒரு டிவைஸ் 1956ல கண்டுபிடிக்கப்பட்டது? அப்ப எங்களுக்கு தெரியும் வேக்யூம் டியூப் வராது. ஏன்? வேக்யூம் டியூப் 1940 1940லே கண்டுபிடிக்கப்பட்டுட்டு அது 56ல முடிஞ்சாலும், ஏன்னா 56ல முடிஞ்சதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னதுன்னா அதுல ஹாஃப்ல முடிஞ்சிருக்கும். 56ல ஏதோ ஒரு மந்த்ல கண்டினியூ முடிஞ்சு அதுக்கு பிறகு டிரான்சிஸ்டரும் 56ல ஏதோ ஒரு மந்த்ல கண்டினியூ ஆகிட்டு. சோ இங்க வேக்யூம் டியூப்னு போடுறது ராங். பிகாஸ் கேட்ட கேள்வி என்ன? உங்களுக்கு எலக்ட்ரானிக் ரெவல்யூஷனை ஏற்படுத்தினது எதுன்னு தெரியாம விட்டாலும் பரவாயில்ல. ரைட்? ஜஸ்ட் நான் கேட்கல எலக்ட்ரானிக் ரெவல்யூஷனை உருவாக்கின டிவைஸ் எதுன்னு நான் கேட்கல. உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்பர் கொடுத்தீங்க. 1956ல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஸ்டார்டிங் அதான் இருக்கணும். So what is the answer? Transistors. Right? டிரான்சிஸ்டர் உருவாக்குறதுல இருந்து ஒரு பெரிய இலத்திரியல்ல வந்து ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு. ரைட்? அப்படின்னு ஒரு ஐடியா நீங்க வச்சுக்கோங்க. அது என்னதுன்னு நீங்க லேட்டாய் பாப்பீங்க. வாட் இஸ் த ஈக்குவலன்ட் ஆஃப் 1000 கிலோஹெர்ட்ஸ்? ஹெர்ட்ஸ்ல தான் உங்களுக்கு தெரியும். நாங்க CPU உடைய ஸ்பீட அளப்போம். ரைட்? CPU உடைய ஸ்பீட நாங்க மெஷர் பண்ணுவோம். சோ அதுக்கு நான் ஒரு உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் நான் தந்திருந்தேன். 1000 hertz is equal to 1 kilohertz. 1000 kilohertz is equal to what? 1 megahertz. 1 megahertz. So the answer is C. 1 megahertz. உங்களுக்கு இங்க நம்பர்லயே பிரச்சனை யாரும் தரல. ரைட்? ஜிகா உங்களுக்கு கிலோ ஹெர்ட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் அப் பண்ணல. மெகா ஹெர்ட்ஸ்லயே 1 or 2 கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி ஜிகா ஹெர்ட்ஸ் போட்டு இருக்கணும். ரைட்? பட் இதெல்லாம் படிச்சு தந்தது நீங்க படிக்கலன்னு அர்த்தம் அப்ப. ரைட்? ஓகே. சோ உங்களுக்கு 10 தான் MCQ தந்திருந்தேன். 10 out of 10க்கு ஈச் கொஸ்டின் 2 மார்க்ஸ். ஸோ 20க்கு எத்தனைன்னு உங்களுக்கு மார்க்ஸ் நான் போட்டு அனுப்பியிருப்பேன். நீங்களும் கவுண்ட் பண்ணி எத்தனைன்னு போடுங்க. 2 மார்க்ஸும் நீங்க போடுற மார்க்ஸும் நான் போடுற மார்க்ஸும் டேலி ஆகுதான்னு பாருங்க. ஓகே? ரைட். இப்ப நாங்க பார்ட் 2க்கு வருவோம். நிறைய பேரு பார்ட் 1 நல்லா செஞ்சிருக்கிறீங்க. 10க்கு 20க்கு எல்லாரும் 14 மினிமம் 14 தான் எடுத்தீங்க. அதை விட குறையல. ரைட்? சோ அதாவது 3 தான் பிழை எடுத்துக்கிட்டீங்க. ரைட்? கேள்வி கொஞ்சம் மார்க்ஸ் கூட போகுது. சோ இந்த பேப்பர்ல நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஒழுங்கா செய்யலாட்டி ஃபுல்லா குறையுமே. எல்லாம் டபுளா மார்க்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேள்வி தானே 1 யூனிட்ல எனக்கு அவ்வளவு கேள்வி கிடைக்கல.
செகண்ட் யூனிட்ல நிறைய கேள்விகள் இருக்குது, அப்ப நாங்க பார்ப்போம். ரைட், இப்ப சொல்லி தர ட்ரிக்ஸ் எல்லாம் புடிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் செகண்ட் பேப்பர்ல நல்ல ஸ்கோப், இதை விட நல்ல ஸ்கோப் பண்ணலாம். ரைட், எல்லாருக்கும் 75 மேல எடுக்கலாம். ரைட், எல்லாம் படிச்சு தந்தீது. ஸோ நீங்களும் கொஞ்சம் அடிக்கடி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் பாடமாக்கி. ரைட், ஐசிடில நிறைய நீங்க பாடமாக்கணும், நோட்ஸ் தான் மிச்சம் இருக்குது. ரைட், ஓகே. பார்ட் 2க்கு வருவோம். ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ், நோ சாய்ஸ். உங்களுக்கு செகண்ட் டேர்ம் சாரி ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ஸ்ல சாய்ஸஸ் கிடைக்கும். உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல நீங்க ஸ்கூல்ல டேர்ம் சாய்ஸ் கிடைக்கும். நாங்க இங்கே சாய்ஸ் செய்யணும், நாங்க எல்லாத்தையும் செய்வோம். ரைட், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அ சிபியு? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் அடிக்கடி சொல்றது சிபியு என்னது. சிபியுன்னு சொல்றது, it is an electronic circuit which process data according to the instructions given. Right, a central processing unit, a CPU, is an electronic circuit which process data according to the instructions given. So இத electronic circuit என்ற வேர்டும் டேட்டாவை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு அக்கார்டிங் ப்ராசஸ் பண்ணுமண்டு, இல்லாட்டி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுமண்டு, 2 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். இல்ல ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணீங்கன்னா 2 மார்க்ஸ். கொஞ்சம் ஒன்றுமே எழுதலாட்டியும் கொஞ்சம் ஏதோ உங்களோட அறிவை வச்சு எழுதி இருந்தீங்கன்னா 1 மார்க்ஸ் மினிமம் கொடுத்திருப்பேன். ஓகே, முக்கியமா இதுல தேவை என்ன, அது ஒரு டிஜிட்டல் சர்க்கிட், ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கிட் நீங்க சொல்லி இருக்கணும். அதே போல அதுல வேலையும் நீங்க அங்க சொல்லி காட்டிக்கணும். டேட்டாவை கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி என்ன செய்யும், அது ப்ராசஸ் பண்ணும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன், கிவ் டு அதர் நேம்ஸ் ஃபார் சிபியு. 2 பேர் தான் இது சரியா செஞ்சிருந்தீங்க. மத்தவங்களுக்கு என்ன ஆச்சு, நோட்ஸ்ல நீங்க எடுத்து பாருங்க. சிபியுக்கு இந்த மாதிரியும் நாங்க கூப்பிடுவோம் ஒரு நோட்ஸ் அந்த ப்ரொசஸர் ஆர் மைக்ரோ ப்ரொசஸர், அதான என்னது சிபியு. அட்லீஸ்ட் நீங்க பார்ட் 1ல பார்த்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் போட்டிருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் சும்மா விட்டுட்டீங்க, பிளாங்காவே விட்டுட்டீங்க. ப்ரொசஸர், மைக்ரோ ப்ரொசஸர், இது 2 மெயின் ப்ரொசஸர் இல்ல. ரைட், மைக்ரோ ப்ரொசஸர் அந்த வேர்ட் அங்க வரணும். ப்ரொசஸருக்கு 2 மார்க்ஸ், அதாவது 2 நேம் சரியா கொடுத்திருந்தீங்கன்னா 4 மார்க்ஸ் டோட்டல். ஏதாவது ஒன்றுன்னா 2 மார்க்ஸ், 2மே பிள்ளைன்னா 0 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேர் இஸ் தி சிபியு லொகேட்டட்? இது நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். நீங்க வாக்கியமா எழுதலாட்டியும் பரவாயில்ல, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த அரோ போட்டு சொல்லி தந்தேன். எப்படி, சிஸ்டம் யூனிட், ரைட், அடுத்தது மதர் போர்ட். இதை 2 எழுதிருந்தீங்கன்றாலே என்ன நடந்திருக்கும், உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. பட் ஐ திங்க் 1-2 பேர் தான் சரியா எடுத்தீங்க, மத்த எல்லாரும் ராங். வெரி ஈஸி கொஸ்டின். சிஸ்டம் யூனிட்ன்றது மென்ஷன் பண்ணியிருந்தா உங்களுக்கு 2 மார்க்ஸ், மதர் போர்டுன்றது மென்ஷன் பண்ணியிருந்தா 2 மார்க்ஸ், டோட்டல் 4 மார்க்ஸ். அதுக்கு நிறைய பேர் இன்சைட் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருக்குள்ளவா சிபியு இருக்குது, இல்ல சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள வாக்கியமா எழுதினா வெரி குட், அதான் பெஸ்ட் ஆன்சர். எப்படி வரும், CPU is located inside the system unit on the motherboard. இல்லாட்டி சொல்லலாம் CPU is located on the motherboard inside the system unit. இப்படி கிளியரா 2 வேர்டையும் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி 2 மார்க்ஸ். ரைட், நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அ கிளாக் ஸ்பீட்? டெஃபினிஷனோட நான் உங்களுக்கு நோட்ஸ்ல தந்தேன். ஒரு செகண்ட்ல நடக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட்டட் இன் அ செகண்ட். ஒரு செகண்ட்ல எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ அதுதான் கிளாக் ஸ்பீட். கிளாக் ஸ்பீடுனா என்ன, வரை இலக்கணம் கேக்குறேன். கிளாக் ஸ்பீடு என்னது நேம் கேட்கல. சிபியு ஸ்பீடுன்னு சொன்னா சிபியு ஸ்பீடு நாங்க கிளாக் ஸ்பீடுன்னு கூப்பிடுவேன். ஆனா கிளாக் ஸ்பீடுனா என்ன டெஃபினிஷன் கேட்டா கொடுக்கணும். நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட்டட் இன் அ செகண்ட். ஒரு செகண்ட்ல எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணப்படுதோ அதுதான் நாங்க சொல்லுவோம் கிளாக் ஸ்பீடு. அந்த கிளாக் ஸ்பீடை அளக்குற யூனிட் தான் நான் அடுத்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது எல்லாரும் சரியா கொடுத்துக்கிட்டீங்க. வாட் இஸ் த யூனிட் யூஸ் டு மெஷர் த சிபியு ஸ்பீட் ஆஃப் த சிபியு? இட் இஸ் ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன, ஃபுல் மார்க்ஸ். ரைட், ஹெர்ட்ஸ்னு கொடுக்குற ஃபுல் மார்க்ஸ் நான் எல்லாருக்கும் நார்மலா கொடுத்துட்டேன். எப்படி எழுத்துல கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல,
HZ கொடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க இனிமேல் எக்ஸாம் எழுதும் பொழுது ரெண்டையும் எழுதி கொடுங்க. உங்களுக்கு இது ரெண்டையும் எழுதுறது எந்த பிரச்சனையும் இல்லை தானே. பட் யூனிட்னு கேட்டா கட்டாயம் நீங்க என்ன கொடுத்திருக்கணும்? ஹர்ட்ஸ்ன்னு கொடுத்திருக்கணும். HZ தான் மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர். HZ தான் கொடுக்கணும். ஏன்னா யூனிட் கேட்டதால, என்ன அழகுன்னு கேட்டதால நீங்க ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சில டீச்சர் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த பேர் தான் வேணுமென்று, சிலாக்கள் இந்த குறியீடு வேணும்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா நீங்க சேஃப், ரைட்? ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா இந்த முறை அப்படியே பார்க்கல, ரைட்? நீங்க ஏதோ எழுதிருந்தீங்கன்னா ஹர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் தந்துட்டேன். கிளாக் ஸ்பீடு அழகா எழுதிருந்தீங்கன்னா 4 மார்க்ஸ். இல்லாட்டி CPU ஸ்பீடுக்கு நான் 1 மார்க் தந்தனா இருக்கும், ரைட்? சோ டோட்டல் இதுக்கு 20. பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு டோட்டல் 20 மார்க்ஸ். அது எத்தனைன்னு நான் உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன். நீங்களும் நான் உங்களுக்கு இப்ப எப்படி மார்க்ஸ் போட்டுன்னு சொல்லிக்கிறேன் தானே, அதுபடி நீங்களும் போட்டு பாருங்க. வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அ CPU? CPU உடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா உங்களுக்கு கடைசியா படிச்சு நோட்ஸ்லயே தந்திக்கிறேன். கொஸ்டின் நான் தந்த யூனிட், எஸ் நான் என்னது, வெயிட், converting data into information according to the given instructions. அது அங்க முக்கியம். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த CPU என்னது? டேட்டாவை இன்ஃபர்மேஷன் கன்வெர்ட் பண்றது, தார இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது. CPU தனியா யோசிக்காது. சோ அங்க நீங்க 4 மார்க்ஸ், இந்த கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ். நான் எதுக்கு மார்க்ஸ் கொடுத்துறேன்டா, டேட்டாவை இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணதுன்னு சொன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ், ரைட்? சரியான ஆன்சர் என்னதுன்னா 4 மார்க்ஸுக்குரிய ஆன்சர் கன்வெர்ட்டிங் data into information by executing the given instruction. இல்லாட்டி சொல்லலாம் given instruction இல்லாட்டி executing the instruction stored in CPU அப்படியும் கொடுக்கலாம். ஓகே, டேட்டா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல, சாரி நாட் CPU, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல ஸ்டோர் பண்ணிக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்றது. ஏதோ நீங்க அங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ பத்தி அங்க குறிப்பிட்டு இருக்கணும். அக்கார்டிங் டு கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கடைசியா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேள்வியில கூட நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை தந்தேன், ரைட்? சோ கன்வெர்ட்டிங் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் என்றது இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ். பை கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கிவன் கொடுக்குற அக்கார்டிங் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா ஓகே, அக்கார்டிங் டு த கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி 2 கொடுத்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ரைட். Give to major processor manufacturers in the market. இது கரெக்டா எழுதுனீங்க. இருந்தாலும் என்ன ஒரு ஆன்சர், யாரோ ஒரு ஆன்சர் மட்டும் எழுதிருந்தீங்க. நான் கேள்வியிலே தந்தேன், ஈஸியா பாடமாக்கலாம். இன்டெல், ரைட்? AMD, அது போல உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பிள், ஈஸியா ஆப்பிளாவது எழுதிருக்கலாம், ரைட்? இன்டெல் எழுத தெரிஞ்சாலுக்கு ஆப்பிளும் எழுத தெரிஞ்சுக்கிறது வேணும். இதுல ஏதாவது 2 கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ். ஒன்றுக்கு 2 மார்க்ஸ், டோட்டல் 4 மார்க்ஸ். சரியா ரெண்டையும் தந்திருந்தீங்கன்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா நேம் த மெயின் 3 components of the CPU and briefly explain. இது ஒழுங்கு அவங்க டைப் பண்ணி பட்டியல போல. briefly describe the functionality. CPU உடைய கம்போனன்ட் என்ன செய்யணுமா? டிஸ்கிரைப் கம்போனன்ட்ஸ நேம் பண்ணி, நேம் த மெயின் 3 கம்போனன்ட் நேம் பண்ணி அதுல பிரீஃப்லி சுருக்கமா விளக்குங்க. பந்தியா எழுத தேவையில்ல. எப்படி மிகச்சரியான நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் என்னதுண்டா, ஃபர்ஸ்ட் பேர் எழுதுங்க. பேர் கேட்டீங்க, நீங்க ஏன் கொடுத்தா நாங்க என்ன செய்ய, ரைட்? பேர் எழுதணும். arithmetic and logical unit, arithmetical and logical unit. அதுக்கு பிறகு நீங்க பிராக்கெட்ல கொடுங்க ALU. ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா அதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். உங்களுக்கு அந்த சுருக்க குறியீடு பிராக்கெட்ல எழுதுறதுனால பெரிய டைம் வேஸ்டா போறது இல்ல தானே. ICT எக்ஸாம்ல ஒரு நாளும் டைம் இல்லைன்னு சொல்லலாம், ரைட்? படிச்சுட்டு எழுதினா ஃபுல் டைம் இருக்கும், ரைட்? சோ ஈஸியா நீங்க ஃபுல்லா எழுதுங்க எல்லாத்தையும். சுருக்க குறியீடை கொடுத்து, பட் இங்க கட்டாயம் எனக்கு தேவை நேம். சுருக்க குறியீடு இல்லாட்டியும் நான் உங்களுக்கு மார்க்ஸ் தருவேன். ஆனா சுருக்க குறியீடு எழுதினா நான் 1 மார்க் தான் தந்தேன். ஓகே, எனி டவுட்? ஓகே, arithmetical logical unit என்ன
என்ன அதுல ஃபங்க்ஷனாலிட்டி ஜஸ்ட் சொல் அது என்ன செய்யும், பெருசா ஒன்றும் எழுத தேவையில்ல. என்ன செய்யும்? இட் பெர்ஃபார்ம்ஸ் பட் arithmetical and mathematical இல்லாட்டி arithmetical ஏதாவது எழுதலாம். மேத்தமெட்டிக்கல் இல்லாட்டி arithmetical and logical functions, ரைட்? இப்படி எழுதிருந்தீங்கடா, ரைட்? உங்களுக்கு arithmetic and logical unit நீங்க பேர் எழுதினதுக்கு நான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தந்தேன். ஜஸ்ட் குறியீடு மட்டும் எழுதிருந்தீங்கடா, ALU மட்டும் எழுதிருந்தீங்கடா 1 மார்க் தான் தந்தேன். அதுல தொழில் என்ன? arithmetical and performing arithmetical and logical unit சந்தா 2 மார்க்ஸ். டோட்டல் இந்த 1 லைனுக்கே உங்களுக்கு 4 மார்க்ஸ். அடுத்த கம்போனன்ட் என்ன? கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் பிராக்கெட்ல போடுங்க CU. ரைட்? அது என்ன செய்யும்? இட் controls all the computer tasks இல்லாட்டி சொல்லலாம் it controls all the computer hardware and software, controlling all the activities of the computer system. கண்ட்ரோல் பண்றது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண சொன்னாலே உங்களோட என்ன வரும்? ஆன்சர் கரெக்ட். It controls all the activities of computer system, right? Next one, memory register. நீங்க CU ALU மெமரி ரெஜிஸ்டருக்கு நான் எப்ப அதுக்கு சுருக்க குறியீடு சொல்லி தந்தேன்னா MR2. வெரி ராங். நான் 1 மார்க்ஸும் கொடுக்கல அதுக்கு. MR2 அப்படிலாம் ஒண்ணும் தரல. மெமரி ரெஜிஸ்டருக்கு நோ சுருக்க குறியீடு, நோ ஷார்ட்கட். மெமரி ரெஜிஸ்டர் ஃபுல்லா தான் எழுதணும். மெமரி ரெஜிஸ்டர் என்ன செய்யும்? இட் டெம்பரரிலி ஸ்டோர்ஸ் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் that are being used by the CPU. அது CPU அதெல்லாம் முக்கியமா பார்க்கல. டேட்டாவை டெம்பரரியா சேவ் பண்ணுனா உங்களுக்கு மார்க்ஸ். என்ன கொடுத்தேன்? இட் டெம்பரரிலி சொல்லுங்க. இட் டெம்பரரிலி stores data and information. நாங்க ஃபுல்லா எழுதுவோம். ஓகே, நாங்க ஃபுல்லா இதான் பெஸ்ட் ஆன்சர். என்ன இன்ஃபர்மேஷன்? processing unit. Yeah, for processing ன்னு சொல்லலாம், இல்லாட்டி சொல்லலாம் that are being used by இல்லாட்டி CPU யூஸ் பண்றதுக்காக நாங்க டேட்டா இத டெம்பரரியா ஸ்டோர் பண்றேன். டேட்டா being நாங்க சொல்லலாம் for processing. நார்மலா கொடுப்போம். ஏன்னா CPU ஒர்க் என்ன? ப்ராசஸ் வேலை தான், ரைட்? for processing. That's it. இப்படி சரியா கொடுத்திருந்தீங்கடா உங்களுக்கு சுருக்க குறியீடுக்கு நான் 1 மார்க்ஸ் தான் கொடுத்தேன். பேர் எழுதுறீங்கன்னா நீங்க சுருக்க குறியீடு எழுதலாட்டியும் 2 மார்க்ஸ். மெமரி ரெஜிஸ்டருக்கு நோ சுருக்க குறியீடு, சோ அதுக்கு மார்க்ஸே இல்ல. சுருக்க குறியீடு MR போட்டிருந்தா. சோ இது 2, இதுக்கு 2. டோட்டல் தேர்ட் கொஸ்டினுக்கு உங்களுக்கு 12 மார்க்ஸ் வரும். நிறைய பேர் இதுல லூஸ் பண்ணுவீங்க சுருக்க குறியீடு எழுதி, ரைட்? ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாரும் சரியா எழுதிருந்தீங்க. கேட்டீங்கன்னா நேம் பண்ண சொன்னா என்னம்மா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பேர் எழுதணும். சுருக்க குறியீடு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அறிவுக்காக சொல்லி தரது. அதை எழுதினீங்கன்னா ஓகே எல்லாம் தெரியும்னு அர்த்தம். அப்ப அது ஓகே. சுருக்க குறியீடு எழுதின பிரச்சனை தானே, ஃபுல்லா எழுதணுமா? ஓகே. கம்ப்ளீட் ஃபாலோவிங் டேபிள். நிறைய பேர் நல்லா இதுல செஞ்சிருந்தீங்க. ஐ திங்க் மேக்ஸிமம் மார்க்ஸ் 18 or 70. அதுக்கு மிச்சம் குறையல. வெரி குட். நான் உங்களுக்கு பயிற்சியிலையும் தந்தன் செஞ்சிருப்பீங்க. சோ பிராக்டிஸ் ஆயிருக்கும். ஆனா அப்பயும் ஏன் பிழை விட்டீங்கன்னு பாருங்க. டெக்னாலஜி வேக்யூம் டியூப் செகண்ட் ஜெனரேஷன் என்ன? டிரான்சிஸ்டர். தேர்ட் ஜெனரேஷன் இன்டெலிஜென்ட் சர்க்யூட். இன்டகிரேட்டட் சர்க்யூட். அதுல யாரோ மிஸ்டேக் விட்டுருந்தீங்க. பட் நான் ஸ்பெல்லிங்க மாத்திட்டு சரி கொடுத்தேன். இன்டகிரேட்டட் சர்க்யூட் பிராக்கெட்ல ஐசி போடுங்க. எல்லாத்தையும் குறிப்பிடுங்க. ஏன் இதை போடலன்னு கேள்வி கேட்கவே விட தேவையில்ல, ரைட்? இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஃபோர்த் ஜெனரேஷன் என்னது? மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர், ரைட்? ஓகே.
size of the computer. First generation எப்படி large as a room, இல்லாட்டி very large, right? அடுத்தது வரப்போது எப்படி Smaller less than, than yeah, lower than, less than எல்லாம் ஒன்றுதான். Lower than first generation. first generation. Very good. Lower than first generation. Next one வரப்போது எப்படி lower than Lower second generation. second. Very good. Lower than second generation. Next one எப்படி வரும் Very small. yeah, very small இல்லாட்டி நீங்க கொடுக்கலாம் lower than, very small ன்னு சொல்ல, yeah, lower, very small விட lower than third generation better. ஏன்னா மிச்சம் அவ்வளவு இன்னும் சின்னதா இன்னும் வரல, வரும், ரைட்? போன் அளவுக்கு இப்போதைக்கு வந்திக்குது, ரைட்? so lower than third generation கொடுத்தா okay. power consumption, electricity consumption, first one என்ன very high. Heat. yeah, very heat, very high. கன்செப்ஷன் லெவல் எப்படி அதிகம் என்று கொடுக்கிறது. ஓகே, அடுத்தது நீங்க அப்படியே இங்க இருக்கிறத அப்படியே இங்க எழுதலாம், அதுல பிரச்சனையே இல்லை. இல்லாட்டி ரெண்டு பேரும் எப்படி எழுதிருந்தீங்க வெரி ஹை செகண்ட் அண்ட் தேர்ட் ஜெனரேஷனுக்கு ஐ Low திங்க் heat. லோ ஹீட், யா லோ ஹீட். ஃபோர்த் ஜெனரேஷனுக்கு வெரி லோ, அது ஓகே, அப்படியே கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்க அழகா இப்படியே கொடுக்கலாம், லோவர் தேன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், lower than second generation, lower than third generation, right? அப்படியும் கொடுக்கலாம். I think very high, நான் இதுக்கு கரெக்ட், இதுக்கும் கரெக்ட் கொடுத்தேன். very high, low low, very low, அப்படி ஒரு ஆன்சருக்கு நான் கரெக்ட் கொடுத்தேன், அதுவும் ஓகே. பட் எல்லாத்துக்கும் எல்லாமே சேம் கொடுத்தா அது பிள்ளை. ஏன் செகண்ட் அண்ட் தேர்டுக்கும் அவ்வளவு பெருசா சேஞ்ச் இருக்கல. நான் தந்த நோட்ஸ்லயே நான் அப்படிதான் தந்தேன், நார்மலா தான் தந்தேன், லோ லோன்னு தான் தந்தேன். ஃபோர்த் ஜெனரேஷன்ல மிச்சம் குறைய, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல மிச்சம் அதிகம், அது அங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். எக்ஸாம்பிளும் எல்லாரும் அழகா கொடுத்திருந்தீங்க. ஃபோர்த் ஜெனரேஷன் எக்ஸாம்பிள்ல எல்லாரும் பிள்ளை, ஏன்னு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல 3 படிச்சோம், என்ன இனியா, அட்வாக், வாட் எல்ஸ், யூனிவேக். அந்த 3ல ஏதாவது ஒன்று கொடுத்திருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். செகண்ட் ஜெனரேஷன்ல உங்களுக்கு என்ன கொடுக்கலாம், IBM 7030, யா, CDM 1640, இதானே 04, சாரி 04. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுக்கலாமா? அண்ட் தென் தேர்ட் ஜெனரேஷன்ல உங்களுக்கு ஈஸியா என்ன மேலே முன்னுக்கே பார்த்து எழுதிருக்கலாம், 360யும் CDM என்ன நம்பர் 6600. yeah, 6600. okay, right, 6600. fourth generationல உங்களுக்கு நான் நோட்ஸ்ல தந்தேன் மாடர்ன் பிசிஸ், அதாவது இது போன்ற மாடர்ன் பிசிஸ். அதுக்கு நீங்க போய் மாடர்ன் பிசின்னு எழுதி விட்டா மார்க்ஸ் தரலாமா? ரைட், பழங்கள பேர் இதாவது கொடுக்க சொன்னா பொதுவா பழங்கள்னு கொடுத்துட்டு வந்தா மார்க்ஸ் தரலாம். ஏதாவது ஒரு பழத்துல பேரையாவது நீங்க கொடுத்துருக்கணும், ரைட்? அந்த மாடர்ன் பிசினா நோ மார்க்ஸ். மாடர்ன் பிசினா என்னென்ன மாடர்ன் பிசி, HP, ஏசர், டெல், எக்ஸாம்பிள் கொடுக்கணும். மாடர்ன் பிசினா எல்லாமே வரும் தானே. நீங்க என்ன எனக்கு நானே சூஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்ட் போடணுமா? இல்ல தானே. நீங்க நேம் நீங்க கொடுக்கணும், பேரு HP, இல்ல நாங்க கொடுக்கலாம் டெல், ஏசர், இதாவது கொடுக்கணும். ஐ திங்க் யாருமே இல்ல கரெக்ட் எடுக்கலண்டு எல்லாரும் மாடர்ன் பிசின்னு போட்டுட்டு விட்டுட்டீங்க. ஓகே, ஒன் ஆன்சர் IBBன்னு வந்துருந்துச்சு, அது சம்பந்தமே இல்லாம அது என்னதோ தெரியா, IBMக்கு பதிலா IBBன்னு மிஸ்டேக் ஆயிட்டு போல, இருந்தாலும் மார்க்ஸ் கொடுக்கல தானே. ஓகே, அடுத்தது the unit used to measure speed. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன, மில்லி செகண்ட். செகண்ட் ஜெனரேஷன் Microsecond. மைக்ரோசெகண்ட்ஸ். தேர்ட் ஜெனரேஷன் Nanoseconds. நானோசெகண்ட்ஸ். ஃபோர்த் ஜெனரேஷன் Picosecond. பிகோசெகண்ட்ஸ். இதுக்கு நான் 20 பிளாங்க்ஸ் தந்திக்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்ஸ். இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கு 1, டோட்டல் 20. கவுண்ட் பண்ணி போடுங்க, 20க்கு எத்தனை? 2.
எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று எழுதினா சரியா? பட் நீங்க எக்ஸாம்ல இப்ப ஒன்று தாங்கன்னு ஸ்பெசிபிக்கா கேட்கலாட்டி நீங்க 2 எழுதி வைக்கிறது நல்ல. நான் தப்பு சொல்லல, அது நல்லவா. எக்ஸாம் இப்ப நான் இதுல கேட்கறதால ஒன்றுதான் தாங்கண்டு. சோ நீங்க ஒரு 2 எழுதுவீங்க, பிரச்சனை இல்ல. ஓகே, அடமிக்கிறதுக்கு நீங்க 2 எழுத, அது பிரச்சனை இல்ல. பட் ஒன்றுமே எழுதாமிக்கிறது தான் பிரச்சனை, ரைட்? ஓகே, ஆனா நீங்க ஒன்று எழுத உங்களுக்கு மார்க்ஸ் ஈக்குது, அவ்வளவுதான். 4th ஒன் பாருங்க, ஃபில்லிங் த blank. வெரி ஈஸி, ரைட்? கொஞ்சம் ஆர்டரை குழப்பி தந்திக்கிறேன். 1000 ஹெர்ட்ஸ் சேர்ந்தா என்ன? 1 கிலோ 1 ஹெர்ட்ஸ். 1000 மெகா ஹெர்ட்ஸ் சேர்ந்தா 1 ஜிகா ஹெர்ட்ஸ். gigahertz. எஸ், 2 பேர்கிட்ட தான் இது சரி எடுத்திருந்தீங்க. 1000 கிலோ ஹெர்ட்ஸ் சேர்ந்தா 1 1 gigahertz. மெகா ஹெர்ட்ஸ். வெரி குட், மெகா ஹெர்ட்ஸ். இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸ். நான் இப்ப ஜஸ்ட் எழுதுறதுக்கே 2 மார்க்ஸ். இது எழுதினாதான் உங்களுக்கு 6 மார்க்ஸ் ஈஸியா வரும். எழுதலாட்டி என்ன, ஃபுல் 6 மார்க்ஸ் போயிடும், ரைட்? அதான் இதுல எல்லாம் படிச்சுட்டு ஒழுங்கா செஞ்சீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். படிக்கலாட்டி கொஞ்சம் பிரச்சனை தான்.